தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம் வசனம் 5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. புதிய கிருபையினாலும் புதிய ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் இந்த நாளிலே எங்களை நிரப்பும்படியா நீர் இறங்கி வந்திருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களுடைய வழியை ஆண்டவரே, நாங்கள் எடுக்கிற முயற்சிகளை ஆண்டவரே, நாங்கள் எடுக்கிற பிரயாசங்களை ஆண்டவரே கர்த்தருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிற கிருபையை தாங்க. எங்க சுய இஷ்டத்தின்படி அல்ல ஆண்டவரே, எங்களுடைய விருப்பத்தின்படியும் அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தருடைய கரத்துல எங்க வழியை நாங்கள் ஒப்புவிக்கும் பொழுது நீரே வாய்க்க பண்ணி கொடுப்பீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, எங்களுடைய வழியை வாய்க்க பண்ணுகிறவர், எங்களுடைய முயற்சிகளிலே வெற்றியை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் படுகிற பிரயாசங்களிலே ஆசீர்வாதத்தை அருளுகிற தேவன் ஆண்டவரே. இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் என்ன காரியத்துக்காக வெளியே செல்லுகிறார்களோ ஆண்டவரே, ஒருவேளை திருமண காரியத்துக்காக இருக்கலாம் சுவாமி, படிப்பு விஷயமா இருக்கலாம், வேலையின் விஷயமா இருக்கலாம், வியாபாரத்துக்குரிய காரியங்களா இருக்கலாம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஊழியத்தின் காரியங்களா இருக்கலாம் ஆண்டவரே. எந்த காரியத்தை குறித்து உம்முடைய பிள்ளைகள் பிரயாசப்பட்டாலும் தேவ சமூகத்துல ஒப்புவிக்கிற கிருபையை தாங்க. மோசே சொன்னது போல ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லாவிட்டால் அந்த இடத்துக்கு எங்களை அழைத்து கொண்டு போகாதீரும் என்று சொன்னது போல ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே தங்களுடைய வழியை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சமூகம் முன் செல்லும்படியான ஆண்டவரே அப்பா ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற கிருபையை தாங்க ஆண்டவரே. அப்பொழுது காரியத்தை வாய்க்க பண்ணுவீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். அந்த நல்ல கிருபையை கர்த்தர் ஒவ்வொரு மேலையும் இன்னைக்கு ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.